இங்கே இந்த வீடியோவில் வேகமாக ஓடி வந்த ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம். வந்த வேகத்தில் அப்படியே அந்த இடத்துல நின்றுடுச்சு. இங்கே வாத்த மாதிரி இருக்கிற அந்த பறவை முட்டையிட்டு அந்த இடத்துல அடகாத்துட்டு இருக்கு. இப்போ இதில் முட்டை இருக்கிறதுனால அதை விட்டு நகரவே முடியாது. வேற வழி இல்லை, இந்த சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு தான் ஆகணும். அதனால ரொம்ப ஆக்ரோஷமாக அதை கொத்துறதுக்கு தயாராகவும் சிங்கம் கொஞ்சம் பின்வாங்கி தான் நிற்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் எலியை பிடிக்கிறதுக்காக வந்த ஒரு பாம்பை தான் பார்க்குறோம். ஆனால் அந்த பாம்பு கிட்ட இருந்து இந்த எலி எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணி தப்பி போகுது, இவ்வளோ உயரத்துக்கு குதிக்க முடியுமா அப்படின்னு அன்னைக்கு தான் எலிக்கே தெரிஞ்சிருக்கும் போல. அடுத்தது இந்த வீடியோ நண்டுடைய அட்டகாசங்களை தான் பார்க்குறோம். இங்க ஒரு குட்டி ஆமையை பார்த்த நண்டு அதை அப்படியே விழுங்கிடலாமான்னு பார்க்குது. நண்டு பிடினா சும்மாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே நண்டு பிடிச்சது அப்படின்னா அதோட பிடியிலிருந்து விலகி வரதே ரொம்ப சிரமமா இருக்குமா. ஆனா இந்த நண்டை பிடிக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் இந்த மீன் கண்டுபிடிச்சிருக்கு. வேகமா வந்து நண்டு அப்படியே விழுங்குறதுக்கு பார்க்குது. பெரிய ஆமையும் அப்படியே முறுக்கு திங்கிற மாதிரி நறுக்கு நொறுக்குன்னு தின்னுருது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது தண்ணி குடிக்கிறதுக்காக போய் ஒரு முதலைக்கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு குரங்கு. மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பதறாம எப்படியாவது அதுக்கிட்ட இருந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கு. இங்க கரையில் இருக்கிற எல்லா குரங்குகளும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பயங்கரமா கத்தி அதை உற்சாகப்படுத்தி இருக்கு. அந்த வேகத்துல இந்த குரங்கும் வேகமா அதுக்கிட்ட இருந்து தப்பி வந்துடுச்சான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரே வீட்டுல இருக்கிற ஒரு சேவலும் ஒரு டாகும் சேர்ந்து சண்டை போடுறது தான். இந்த டாகி கொஞ்சம் ஒதுங்கி போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் சேவல் விடுற மாதிரி தெரியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு ஹனி பர்ஜரை சுருட்டி மடக்கி வச்சிருக்கிற ஒரு மலைப்பாம்பு. இதை பார்த்த ரெண்டு நரிகள் வேகமா ஓடி வந்து அந்த மலைப்பாம்பு கிட்ட இருந்து ஹனி பர்ஜரை காப்பாத்தி இருக்கு. கடைசியில இந்த 3 பேருமா சேர்ந்து அந்த மலைப்பாம்பை ஒரு வழி பண்ணிடுச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமா இழுத்துட்டு போகாத குறைதான். காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம இருந்த ஹனி பர்ஜர் கடைசி நேரத்துல ரெண்டு நரியால இவ்வளோ பெரிய உதவி கிடைக்கும்னு நினைச்சு பார்க்கலதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த குதிரைக்கு கோட்டுனா ரொம்ப பிடிக்கும் போல. யாரு பக்கத்துல போய் நின்னாலும் இந்த கோட்டு மேலதான் அதோட கண் இருக்கு. இந்த கோட்டை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு பாக்குது. அடுத்தது இவர் போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர்கிட்டயும் அந்த கோட்டை தான் கேக்குது. இனி இந்த குதிரைக்கு சேர்த்து ஒரு கோட்டு தச்சிட வேண்டியதுதான் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய சிங்கங்கள் இருக்கிற இந்த இடத்துல இந்த ட்ரம்முக்குள்ள தலையை விட்டு மாட்டிக்கிட்ட ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம். இந்த ட்ரம்முக்குள்ள தான் அதுக்கு நிறைய இறைச்சி மாமிசம் இதெல்லாம் வச்சு உள்ள இறக்கி விடுவாங்க. அதையெல்லாம் எடுத்து சாப்பிடுறது தான் இந்த சிங்கங்களோட வேலை. ஆனா இப்ப இந்த காலி ட்ரம்முக்குள்ள எதுவுமே இல்லை. இது தலையை விட்டு மாட்டிக்கிச்சு. கடைசியில் அந்த தலையை எடுத்து விட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த வீடியோல தனியா மாட்டிக்கிட்ட ஒரு சிங்கத்தை சுத்தி வளைச்ச கழுத புலிகளை தான் பாக்குறோம். அதோட சத்தத்தை கேட்டு மற்ற சிங்கங்கள் வேகமா ஓடி வந்ததும் இந்த கழுத புலிகள் எங்க போச்சுதுன்னே தெரியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு ஓடிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல கலர் கலரான மீனை பார்த்த இந்த பூனை அந்த மீனை பிடிச்சு சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு இவ்வளோ பக்கத்துல போயிருக்கு. பக்கத்துல போய் கடைசியில இதுவே தண்ணிக்குள்ள விழுற மாதிரி ஆயிடுச்சு. மீனுக்கு ஆசைப்பட்டு கடைசியில குளிர்ந்த தண்ணியில விழுந்து எந்திரிக்கிற மாதிரி நிலைமை தான். அடுத்தது இந்த வீடியோல பக்கெட்டுக்குள்ள நிறைய ஆக்டோபஸை பார்த்த இந்த பூனை வேகமா ஓடி வந்து அதுல ஒண்ணு தூக்கி இருக்கு சாப்பிடுறதுக்காக. ஆனா பதிலுக்கு அது முகத்து மேலே ஒட்டிட்டு முகத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணிருக்கு. ஆனாலும் விடவே மாட்டேன் அப்படின்னு இது நல்லா நறுக்கு முறுக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. ருசியா சாப்பிடுறதுக்கு எப்படியெல்லாம் சிரமப்பட வேண்டியிருக்கு. எங்க இந்த வீடியோல பாக்குறது கொஞ்ச நேரம் வெளியே சுத்தி பார்க்கட்டும் அப்படின்னு இந்த நாயை வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்போ மறுபடியும் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு இந்த காரை சுத்தி சுத்தி வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்குது. இன்னைக்கு இது எப்படிதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது. அடுத்தது இங்க இந்த வீடியோல டேபிள்ல விதவிதமா சமைச்சு வச்சா ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் காலியாக்க பார்த்த பூனையை தான் பாக்குறோம். கொஞ்சம் சுதாரிச்சதுனால எல்லாமே தப்பி இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது அமைதியா நின்றுட்டு இருந்த காரு திடீர்னு பள்ளத்துக்குள்ள விழுந்திருக்கு. நல்லா இருந்த ரோட்ல திடீர்னு எப்படி எங்க இருந்து பள்ளம் வந்தது அப்படின்னு ஒரே ஆச்சரியம் தான். முக்காவாசி காரு உள்ளதான் இருக்குது. எப்படியோ கடைசியில அதை எடுத்திருக்காங்க. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த கடைக்குள்ள நுழையிறதுக்காக கதவை தான் தேடிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. உள்ள போகலாம் அப்படின்னு இழுத்து ஒரு தள்ளவும் கதவே மொத்தமா உடைஞ்சு போயிடுச்சு. ஒண்ணுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் தான். கண்ணாடி கதவுகள்ல இப்படி ஒரு சிக்கல் இருக்குது போல. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த இந்த இடம் அடுத்த நிமிஷமே வேற மாதிரி மாறிடுச்சு. இந்த இடம் தானா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி திடீர்னு குபு குபுன்னு எங்கிருந்தோ தண்ணி வந்தது. வேக வேகமா வந்துகிட்டே இருக்குது தண்ணி. ரோடெல்லாம் தண்ணி அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பைக்ல வந்துட்டு இருக்கிறாரு. இந்த தடுப்பு கம்பு அப்படியே மேல தூக்கிக்கிச்சு. ஆட்டோமேட்டிக்கா தூக்குதே பரவாயில்ல போயிடலான்னு பார்த்தா கடைசியில தலையை தட்டி கீழே தள்ளி விட்டுடுச்சு. இங்க வீட்டு கதவுல வரவேற்புக்கு ஒரு ஆள் ரெடியா இருந்திருக்கு. கதவை திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது தொங்கிட்டு இருக்கு ஒரு பாம்பு. கதவை திறக்காமலே உள்ள ஓடிட்டாரு. நல்ல வேளை பாம்பு வெளியே வந்துடுச்சு. இங்க இந்த வீடியோல பாக்குறோம் ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி இருக்கு. ஆனா அதை மற்ற சிங்கங்கள் எல்லாம் பங்கு கேட்டதுனால வேகமா அந்த மானை தூக்கிட்டு குடுகுடன் மரத்துல ஏறி இருக்கு. ஆனா மற்ற சிங்கங்கள் சும்மா விடுறதா இல்லை, எல்லாம் சேர்ந்து குடுகுடன் மரத்துல ஏறிடுச்சு. அந்த இறையை கீழே கொண்டு வந்து கடைசியில எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுற மாதிரி தான் ஆச்சு. காட்டுல ஒரு இறை கிடைச்சதுன்னா அவ்வளவுதான். அடுத்து யார் அதிகமா சாப்பிடுறதுன்னு தான் போட்டியே. இங்க இந்த வீடியோல பாக்குறோம் கரடி ஒண்ணு மெதுவா நடந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த கரடியோட தலையில யாரோ தட்டிட்டு போறாங்க. போற போக்குல ஒரு கழுகு தான் இவ்வளவு வேகமா தட்டிட்டு போகுது. இருந்தாலும் கழுகுக்கு இவ்வளோ சேட்டை ஆகாது. கழுகோட நகம் ரொம்ப கூர்மையா இருக்கும். சும்மா தட்டிட்டு போனாலே கீரல் போட்ட மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல கடலுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணலான்னு போனா அங்க ஒரு ஆக்டோபஸ் இவரை விடவே மாட்டேன் அப்படின்னு அவரு பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி அப்படியே அவரை மூடிக்கிட்டு கடைசியில அதோட ஒவ்வொரு கையையும் எடுத்து விட்டு அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது முதல பண்ணையில இருக்கிற நிறைய முதலைகளை தான்.
இதுக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கல போல. பக்கத்துல இருக்கிற முதலையோட காலையை ருசிக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கு. ஒரே இடத்துல இருந்தாலும் இந்த முதலைகள் அடிக்கடி இப்படி தான் சண்டை போட்டுக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் புலியையே ஓட ஓட விரட்டிட்டு இருக்கிற ஒரு வாத்தை தான் பார்க்குறோம். இது எல்லாமே குட்டி புலிகள். அதனால தன்னோட திறமை என்ன வலிமை என்ன அப்படிங்கிறது தெரியாம இந்த வாத்துக்கு பயந்து ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வாத்து இதை பார்த்து ஓட வேண்டியிருக்கும். ஆனாலும் வாத்துக்கிட்ட நல்ல கொத்து வாங்கியிருக்கு.